சிரிப்பென்றால் சாதாரண சிரிப்பா? தொடர்ந்து சில நிமிஷ நேரம் அந்த சிரிப்பு அலை அலையாக வரும். மிருதங்கத்தின் சொற்களைப் போல அடுக்கடுக்காக வரும். சுரம் பாடும்போது சங்கீத வித்வான் எப்படி வரிசை வரிசையாக சுரங்களை அடுக்குவாரோ அப்படி அந்த சிரிப்பு இருக்கும். சில சமயங்களில் ஒரே உச்சஸ்தாயியில் அந்த சிரிப்பின் ஒலி முழங்கும். உடனிருப்பவர்கள் எவ்வளவு அடக்கமாக இருந்தாலும் அவர்களையும் அந்த சிரிப்பு பற்றி கொள்ளும். குழந்தை கூட அவ்வளவு உறக்கச் சிரிக்காது. இது ஒரு காட்சி. வந்தவர் பக்தியுடன் வந்திருப்பார். அவர் கையை பற்றி கொள்ளும் அந்த கை. நாடி பிடித்து பார்க்கும் வைத்தியரைப் போல இவன் நம்மை பற்றி என்ன நினைக்கிறான், இவனுடைய இதயம் எப்படிப்பட்டது என்று சோதித்து பார்க்கும் செயலோ அது? அல்லது நான் உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறேன், நீ அஞ்சாதே என்று குறிப்பிடும் சமிக்கையோ? எத்தனை நேரம் அந்த கை அப்படியே பிடித்து கொண்டிருக்குமோ தெரியாது. முகம் கீழே நோக்கி குனிந்து கொண்டிருக்கும். கண்கள் மூடிக்கொண்டிருக்கும். வாய் எதையோ உள்ளுக்குள் சொல்வது போல அசைந்து கொண்டிருக்கும். அவ்வப்போது அந்த முகம் நிமிரும். கண்கள் விழித்து பார்க்கும். பிறகு சுருங்கும். மறுபடியும் தலை குனிந்து கொள்ளும். ஆனால் கைப்பிடியை விடாது. இது ஒரு காட்சி. வந்திருக்கிறவர்கள் பாடுவார்கள். சில சமயம் அந்த திருவுருவம் எழுந்து ஆடத் தொடங்கும். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று வாய் நிரம்ப இன்னிசையுடன் முழங்கியபடியே கால்களை எட்ட போட்டு ஆடும் கோலத்தை அப்போது காணலாம். அந்த ஒலி வாயிலிருந்து மட்டும் வருவதென்று நாபிக் கமலத்திலிருந்து எழும் ஓசை இது. அந்த இசை ஒலி கேட்பவர் மனத்தில் ஒருவித மயக்கத்தை உண்டாக்கும். ஆனந்த கூத்து என்றே அதை சொல்லலாம். இதுவும் ஒரு காட்சி. இப்படியெல்லாம் காணும் காட்சிகள் எங்கே, யாரிடத்தில் பார்த்தீர்கள் என்று கேட்கிறீர்களா? திருவண்ணாமலைக்கு வாருங்கள். அங்கே சந்நிதியை அடுத்துள்ள தேர்முட்டி இருக்கும் வீதிக்கு வாருங்கள். அங்கே ஒரு சிறிய வீட்டிற்குள் புக முடிந்தால் இந்த காட்சிகளை காணலாம். ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் என்ற மகானை தரிசித்து பழகியவர்களுக்கு இத்தகைய காட்சிகளை அடிக்கடி கண்டு மகிழும் அனுபவம் கிடைக்கும். குழந்தையைப் போலவும் பித்தனைப் போலவும் கோமாளி போலவும் நடந்து கொள்ளும் பாங்கை கண்டவர்கள் முதலில் இவர் எத்தகையவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது.